ரேஷனில் கிடைக்கிற பாம் ஆயிலை அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். பாம் ஆயிலை முதல்ல ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சியை முதல்ல தட்டி வச்சுக்கோங்க. 2 பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. முதல்ல புளியை எடுத்து அந்த புளிக்குள்ளே இந்த கல்லுப்பு போட்டு அந்த உப்பே தெரியாத அளவுக்கு அந்த புளியாலேயே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பாம் ஆயில் அப்படியே எடுக்கும்போது சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடான போதும் நம்ம சூடான உடனேயே அந்த எடுத்து வச்ச புளியை அதில் போட்டுக்கலாம். அது கூடவே தட்டி வச்ச இஞ்சியும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற அந்த இஞ்சியும் அந்த புளியும் அந்த எண்ணெயில் உள்ள பித்தத்தை எல்லாம் அப்படியே எடுத்துரும். மீடியம் ஃப்ளேமிலேயே இந்த 2 பொருட்களும் நல்லா கலர் மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறமா நம்ம அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதோட கசடுகள் மட்டும் ஆயிலில் இருக்கும். ஆயில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி நம்ம ஆயில் கேனுக்கு மாற்றிடலாம். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இனி இந்த எண்ணெயை தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.